எங்களுக்கு அந்த மாதிரி படமே வரலையே, வந்தால் தானே எங்களுக்கு தெரியும். அதாவது எங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இல்லைப்பா. வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு அதை பற்றி தெரியும், பத்திரத்தை பற்றியெல்லாம் தெரியும். எங்களுக்கு தெரியல. இப்போ தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதான் எங்கள் ஆளுன்னு சொன்னாங்க வரும்போது. அது முழு விவரம் கிடைச்ச பிறகு நான் தகவலை சொல்கிறேன். ஏன் இங்கே இருக்கிற திமுக வாங்கலையா? வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்று தான். புரியுதுங்களா? அதாவது நாங்கள் சொல்கிறது, நீங்கள் பாரதிய ஜனதாவே திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பயந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அது வாங்கியிருக்காங்களே, அவையெல்லாம் பதில் சொல்லிட்டோம். அப்போ தானே வெளியில் வரும். இப்படி தடுத்தா தான் எங்களை போல் இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவர் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போல் இருக்கிற கட்சி ஒடுக்குறாங்க, நெசுக்குறாங்க. நிச்சயமாக வரவேற்கிறோம். அதுவும் சொன்னேன், இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே கண்டுக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்தும் ரெண்டும் அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பணி செய்யாமல் அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பணி, அதாவது நீர் முறைப்படுத்த முடியும்னா அங்கே எவ்வளோ தண்ணி வருது, எவ்வளோ டேம் இருக்குது என்னென்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு பரிந்துரை. ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் எவ்வளோ தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க. அதுதான் அதனுடைய வேலை. நாங்கள் இருக்கும்போது என்னாச்சு, இதே மாதிரி கொண்டு வந்தாங்க, கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க. நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம், அதை நிராகரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மத்திய நீர்வள ஆணையம் நினைக்கிறேன், அவர் மீது நாங்கள் உச்சநீதிமன்றம் நஷ்ட விலக்கே போட்டோம். இன்றைக்கு என்ன ஆச்சு? இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி சொல்லின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன பேசுனான்னு எங்களுக்கு தெரியாது. பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்க்குறதானே, அமைச்சர் சொல்கிறதானே எங்களுக்கு தெரியும். நாங்கள் எதிர்க்கட்சி. அதனால் அதில் வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கமிஷன், சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்றைக்கி அதுக்கு வந்து சிபாரிசு செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டு என்ன ஆகிறது? அதுதான் நான் இன்றைக்கு தினம் பேசுகிறேன். ஏன் இவ்வளோ மெத்தனதாரமாக இருக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு 50 ஆண்டு காலம் போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நாங்கள் பெற்று தந்ததை அதை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க. உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஆணையத்துக்கு என்ன பவரு, இதுக்கு என்ன பவர்னு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்படும். அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்கள் வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க? நிராகரிக்க வேணும்ல. அதுதான் நேற்று பேசணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.